கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் முழுவதுமாக கணிப்படி போல பாதுகாத்தார், சுகபலன் தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கோவில் மரத்திலும் அப்படி கிருபை கூட இருந்தது, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். குடும்பத்தை வழி நடத்தினார், அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கலைகளை கர்த்தர் மாற்றினார், அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். செய்திக்காக காத்திருக்கும் போது அடியேற்கு உணர்த்தப்பட்ட வசனங்களை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள வாஞ்சிக்கு வசனங்களை தியானித்து அப்படியே ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 20:15. அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு மகதலேனா மரியாளுக்கு, அதாவது யாராக தம்மை வெளிப்படுத்தினார் என்றால் தோட்டக்காரராக இயேசுவானவர் தம்மை வெளிப்படுத்தினார். இது ஏதோ தற்செயலாக நடந்த செயல் அல்ல. யோவான் மாத்திரம் இந்த அதாவது காரியத்தை விரிவாக எழுதுகிறார். வேற எந்த சுவிசேஷத்திலும், நீங்க மத்தேயு எடுத்துக்கங்க, மார்க்கு, லூக்கா, வேற எந்த சுவிசேஷத்திலும் இந்த சம்பவம் இடம்பெறவே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா மத்தேயும் யோவானும் ரெண்டு பேரும் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள். இந்த 4 சுவிசேஷத்துல மத்தேயும் யோவானும் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். இதுல யோவான் மாத்திரம் பாருங்க, ஆரம்பம் முதல் சிலுவை வரை கடைசி வரை இயேசுவோடு பிரயாணம் பண்ண ஒரு அப்போஸ்தலர், ஒரு சீஷன். இயேசுவை பின்பற்றின ஒரு சீஷன். இயேசு எங்கெல்லாம் ஊழியத்திற்கு சென்றாரோ இவரையும் யோவானையும் அழைத்து கொண்டு இயேசுவானவர் சென்றார். இயேசு பாருங்க சிலுவையில் அறையப்படும் போது மகதலேனா மரியாளோடு இந்த யோவானும் கூடவே இருக்கிறார். ஆகவே இந்த கல்லறை தோட்டத்தில் நடந்த சம்பவங்களை மகதலேனா மரியாள் ஒருவேளை யோவானுக்கு பாருங்க விரிவாக சொல்லி இருக்கலாம். விரிவாக யோவானுக்கு சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் யோவான் இயேசுவுடைய அன்பான ஒரு சீஷனா இருந்தபடியால் இந்த சம்பவத்தை யோவானுக்கு மாத்திரம் விரிவாக சொல்லி இருக்கலாம். யோவான் 19:41 வசனம். இந்த யோவான் 19:41, அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில், அவர் எங்கே சிலுவையில் அறைந்தாரோ அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் பாருங்க, அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகதலேனா மரியாள் இயேசு சம்பவம் அல்ல. அதாவது மகதலேனா மரியாள் இயேசுவை தோட்டக்காரர் என்று நினைத்தது. இயேசுவானவரும் மகதலேனா மரியாளுக்கு அவர் தோட்டக்காரராக வெளிப்படுத்தினதோ ஏதோ ஒரு எதேச்சியாக அல்லது தற்செயலாக நடந்த சம்பவம் அல்ல. அப்படி தற்செயலாக அல்லது எதேச்சியாக நடந்த சம்பவமாக இருந்திருந்தால் மகதலேனா மரியாளுக்கு தோட்டக்காரர் அதாவது என்று சொன்ன போது, என்று நினைத்த போது இவர் சொல்லியிருக்கார், நான் தோட்டக்காரர் கிடையாது அப்படி என்று ஒருவேளை இயேசுவானவர் சொல்லி இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இது எதேச்சியாக நடந்த சம்பவம் அல்ல. யோவான் இந்த சம்பவத்தை தாமாக எழுதவில்லை. தேவன் இதை எழுதுவதற்கு அனுமதித்தார். தோட்டக்காரர் என்று எழுதுவதற்கு தேவனும் அனுமதித்தார். இயேசுவானவரும் தம்மை தோட்டக்காரராக முதலாவதாக வெளிப்படுத்த வேண்டும். உயிர்த்தெழுந்த பிறகு தோட்டக்காரராக முதலாவதாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனங்களை நீங்கள் புரிந்து கொள்ள கொஞ்சம் பிரயாசப்படுங்கள். அதாவது இது எதேச்சியாக அல்லது என்ன சொல்றது, அப்படியே நடந்த சம்பவம் அல்ல, தற்செயலாக நடந்த சம்பவம் அல்ல. தற்செயலாக எதேச்சியாக யோவான் தோட்டக்காரர் என்று எழுதினார் என்று அதனும் அப்படி இல்லை. இது தேவனே அனுமதித்தார். இது எழுதுவதற்கு தேவனும் அனுமதித்தார். ஏன்னா
மகதலேனா மரியாள் மூலம் இந்த முழு உலகத்திற்கும் ஆதாம் இழந்ததை மீட்டெடுக்க வந்துள்ளார் என்பதை சுட்டி காட்டுகிறது. என்பதை காட்டுவதற்காக, அதாவது ஆதாம் ஏதேன் தோட்டத்துல எல்லாவற்றையும் இழந்துட்டான். அந்த ஆதாம் இழந்ததை மீட்டெடுக்க வந்துள்ளார் என்பதை காட்டும்படியாக தோட்டக்காரராக நம்மை வெளிப்படுத்தினார். ஆதாம் பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் முதல் தோட்டக்காரர் யாரு? ஆதாம். தோட்டக்காரர் தான் அவரு. தேவன் அவரை பண்படுத்த காக்கும் தோட்டக்காரராக நியமித்தார். ஆதியாகமம் 2:15. ஆதியாகமம் 2:15. பண்படுத்தவும் காக்கும் தோட்டக்காரனுடைய வேலையை ஆதாமுக்கு ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே கொடுத்தார். ஆனால் அவன் தோல்வி அடைந்தான். ஆனால் அந்த தோட்டத்தை பராமரிப்பதற்கு அவன் அந்த பராமரிப்பு செய்யாமல் தோல்வி அடைந்தான். இப்போது இயேசு உயிர் தெழுந்த பிறகு உண்மையான தோட்டக்காரராக தோன்றினார். ஆதாமை போல் தோல்வி அடைந்தவராக அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்தை அவர் ஜெயமாக வென்று உயிர் தெழுந்த பின்பு உண்மையான தோட்டக்காரராக, வெற்றி பெற்ற தோட்டக்காரராக அவர் தம்மை வெளிப்படுத்தினார். முதல் ஆதாம், முதல் தோட்டக்காரர் ஏதேன் தோட்டத்துல பாவத்தினால விழுந்து போய்விட்டான். பாவத்தினால ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவன் அகற்றிவிட்டார். முதல் ஆதாம் அவன் முதல் தோட்டக்காரர். இரண்டாம் ஆதாம் இயேசுவானவர். பாருங்க, தோட்டத்துல சிலுவையின் மூலம் பாவத்தை செய்து உயிரோடு எழுந்து உண்மையான தோட்டக்காரராக நம்மை வெளிப்படுத்தினார். இரண்டாவது ஆதாம் என்று வேதத்துல இயேசுவானவர் பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:45. 1 கொரிந்தியர் 15:45. முந்தின மனுஷனாகி ஆதாம், முதல் ஆதாம், அதாவது முதல் ஆதாம் தோட்டக்காரன். முந்தின மனுஷனாகி ஆதாம், பிந்தின ஆதாம் இயேசுவானவர். இரண்டாம் ஆதாம், அதாவது அவர் இயேசுவானவர் என்று வேதத்துல குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களுடைய பார்வையில் மகதலேனா மரியாள் இயேசுவை தோட்டக்காரர் என்று அறியாமல் எண்ணினார் என்பது போல தோன்றலாம். அதாவது அறியாமல் தோட்டக்காரர் என்று அறியாமல் எண்ணினார் என்பது போல தோன்றலாம். ஆனால் ஆவிக்குரிய பார்வையில் பார்த்தால் இது திட்டமிட்ட ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு மகதலேனா மரியாளுக்கு அல்ல. அதாவது வெளிப்பாடு யாருக்கு என்றால், யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும், உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடாக இருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் யோவான் எதையுமே சுலபமாக எழுதுபவர் அல்ல, எளிதாக எழுதுபவர் அல்ல. அந்த அப்போஸ்தலர் யோவான மற்ற சுவிசேஷத்திற்கும் யோவானுடைய ரொம்ப வித்தியாசம் இருக்கும். மற்றதெல்லாம் ஸ்டோரி, அதாவது அங்க போனார் இங்க போனார் ஊழியர் செய்தார் இருக்கும். ஆனால் இந்த யோவான் மாத்திரம் பிதாவை குறித்து அதிகமாக எழுதியிருப்பார். அதாவது அவருடைய ஒவ்வொரு எழுத்தும் விளக்கமும் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் கொண்டவை. அவருடைய ஒவ்வொரு எழுத்தும் விளக்கமும் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் கொண்டவை. ஏனென்றால் பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் விசேஷமாக எழுதப்பட்டவை. ஒரு விசேஷமாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கும். யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் இயேசு தேவாட்டுக்குட்டி என்று எழுதியிருப்பார். இயேசு தேவாட்டுக்குட்டி என்று எழுதியிருப்பார். யோவான் 1:29 எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது இயேசுதான் வாசல் என்று எழுதியிருப்பார். அதாவது யோவான் 10:7. அப்புறம் இயேசுதான் ஒளி என்று எழுதியிருப்பார். யோவான் 8:12. இயேசுதான் மெய்யான உண்மையான திராட்சை செடி என்று எழுதியிருப்பார். யோவான் 15:1. பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று எழுதியிருப்பார். ஆக இப்படிப்பட்ட வார்த்தைகள் யோவான் மாத்திரம் தான் எழுதியிருப்பார். அவருடைய விளக்கம், அவருடைய எழுத்து எல்லாமே ஒரு ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் கொண்டவைகளாக இந்த யோவான் சுவிசேஷத்துல மாத்திரம் தான் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக யோவானுக்கு வெளிப்பாடு, அதாவது இயேசு வெளிப்படுத்தினார் ஒழிய
ஆழமான சத்தியத்தை இந்த சுவிசேஷத்தில் எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை. அதுபோல இயேசுவானவர் பாருங்க, தோட்டக்காரராக மகதலேனா மரியாளுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்ற ஆழமான சத்தியத்தை யோவான் எழுதுகிறார். யோவான் மாத்திரம் தான் எழுதுகிறார். அதாவது இயேசுவானவர் தோட்டக்காரராக மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்தினார் என்ற ஆழமான ஒரு சத்தியத்தை யோவான் மாத்திரம் எழுதுகிறார். பாருங்க, இந்த ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம வாசித்தோம் என்றால், நாம பார்த்தோம் என்றால், தேவன் அவருடைய கிரியைகளை தோட்டங்களில் நடத்துகிறவராய் இருப்பார். நீ ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம் வாசித்தோம் என்றால், தேவன் அவருடைய கிரியைகளை தோட்டங்களில் நடத்துகிறவராய் இருப்பார். ஆரம்பம் பாருங்க, இந்த உலகம் எங்க ஆரம்பமானது? ஆதியாகமத்தில் இந்த உலகம் எங்க ஆரம்பமானது என்றால், எங்க ஆரம்பமானதுன்னா ஒரு தோட்டத்துல ஆரம்பமானது. ஏதேன் தோட்டத்துல ஆரம்பமானது. அங்கதான் இந்த உலகம் தொடங்கியது. பிற்பாடு அந்த தோட்டம் வந்து மூடப்பட்டது. ஏன் பேசிட்டு இருக்கீங்க? பிற்பாடு அந்த தோட்டம் மூடப்பட்டது. அதாவது பாவத்தினால அந்த தோட்டம், அதாவது இந்த உலகம் தோட்டத்துல ஆரம்பித்தது. அப்புறம் இந்த தோட்டம் மூடப்பட்டது. அப்புறம் மீட்பு ஒரு தோட்டத்துல இயேசு மூலமாக நிறைவேற்றப்பட்டது. அவர் மீட்பு வந்து இயேசு மூலமாக ஒரு தோட்டத்துல நிறைவேற்றப்பட்டது. அதாவது மூடப்பட்ட தோட்டத்தை மீட்கும்படியாக, அதாவது எந்த காரணத்தினால ஏதேன் தோட்டம் மூடப்பட்டதோ, பாவத்தினால ஏதேன் தோட்டம் மூடப்பட்டதோ, அந்த மூடப்பட்ட தோட்டத்தை, அதாவது அந்த பாவத்தை ஜெயித்து, அதாவது மீட்டெடுத்து விட்டேன் என்று உணர்த்தும்படியாக தோட்டக்காரராக இயேசுவானவர் தோன்றினார். அடுத்ததாக பாருங்க, முடிவு வெளிப்படுத்துற விசேஷத்துல என்றோ நித்திய காலமாய், அதாவது வாழக்கூடிய ஒரு தோட்டத்தை போன்ற நகரத்துல முடிகிறது. அதாவது ஆரம்பம் ஒரு தோட்டத்துல ஆரம்பிக்கிறது, மீட்பு ஒரு தோட்டத்துல நடந்தது, முடிவு ஒரு தோட்டத்துல முடிகிறது. வெளிப்படுத்தல் 22:2 எழுதப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் தோட்டக்காரராய் தோன்றி மூடப்பட்ட தோட்டத்தை, அதாவது திறந்ததின் மூலம் அந்த தோட்டத்தில் நாம் பிரவேசிக்கும்படியாக, நாம் நுழையும்படியாக, நித்திய காலமாய் வாழும்படியாக தோட்டத்தின் வழியை திறந்து வைத்து விட்டார். தோட்டத்தின் வழியை மாத்திரம், தோட்டத்தின் வழியை திறந்து வைப்பதன் மூலம் வெளிப்படுத்துற விசேஷத்துல பாருங்க, அந்த தோட்டத்தை குறித்து எழுதப்பட்டுள்ளது. ஆரம்பத்துல தோட்டம் இருந்தது, அந்த தோட்டம் மூடப்பட்டது. மீட்பு தோட்டத்துல உண்டானது. மீட்பு தோட்டத்துல உண்டான நிமித்தமாக அந்த தோட்டத்தை அவர் திறந்து வைத்து விட்டார். அது திறந்து வைத்தது நிமித்தமாக வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல அந்த தோட்டத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த தோட்டம் திறந்தால்தான் அந்த வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல இருக்க முடியும். அப்ப இயேசுவானவர் தம்மை தோட்டக்காரராக வெளிப்படுத்தி, தம்மை வெளிப்படுத்த நிமித்தமாக அவர் அந்த தோட்டத்தை திறந்து வைத்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு என்ன வேத ஆதாரம்? நாங்கள் எப்படி இதை நம்புவது என்று எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இதை எப்படி நாங்கள் நம்புவது? இதற்கு என்ன வேத ஆதாரம்? பாருங்க, முதல் ஆதாரம், தோட்டக்காரன் பாவம் செய்ததால் தோட்டம் மூடப்பட்டது. இதை நம்ம நம்புறோமா இல்லையா? முதல் ஆதாரம், முதல் தோட்டக்காரன் பாவம் செய்ததுனால தோட்டம் மூடப்பட்டது. இது நம்ம நம்புறோம். மறுபடியும் பாருங்க, தோட்டத்துல பிரவேசிக்க கூடாதபடிக்கு, அந்த தோட்டத்துல யாரும் பிரவேசிக்க கூடாதபடிக்கு என்ன என்ன தேவன் வைத்தார்? அந்த ஏதேன் தோட்டத்தை யாரும் பிரவேசிக்க கூடாதபடிக்கு என்னத்தை வைத்தார்? கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதை நம்ம நம்புறோமா? யாரும் பிரவேசிக்க கூடாதபடிக்கு ஏதேன் தோட்டத்துல அதை வைத்து விட்டார். பாருங்க, அந்த கேருபீன்கள் எங்க இருக்கு பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும், அதாவது திரைச்சீலை, அது வெயில் சொல்றோம்ல, அது மூலமாக பிரிக்கப்பட்டது. அதாவது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதை பிரிக்கும்படியாக ஒரு திரைச்சீலை இருந்தது. பாருங்க, இந்த திரைச்சீலை விசித்திர தையலால் செய்யப்பட்ட கேருபீன்கள் பொறிக்கப்பட்டன. கேருபீன்கள் அதுல வைக்கப்பட்டன.
யாத்ராகமம் 26:31 ஒரு சில காரியம் மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 26:31. யாத்ராகமம் 26:31. அதுல விசித்திர வேலையா செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். பாருங்க, அந்த திரைச்சீலையில கேருபீன்கள் வைக்கப்பட்டன. ஏன் கேருபீன்கள் வைக்கப்பட்டது என்றால், மகா பரிசுத்த ஸ்தலத்துல பாவம் பிரவேசிக்க கூடாதபடிக்கு இந்த பாருங்க கேருபீன்கள் வைக்கப்பட்டன. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியர்கள் வருடத்திற்கு ஒரு முறை பிரவேசிக்கலாம். எதற்காக என்றால், ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக இந்த அதாவது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு நடுவுல திரைச்சீல, அதுல கேருபீன்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள யாரும் போக முடியாது. ஏனென்றால் அது அதாவது பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருடத்திற்கு ஒரு முறை பிரவேசித்து ஜனங்களின் பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படியாக பிரவேசிக்க, அதாவது அவர் மாத்திரம் தான் வருடத்துக்கு ஒரு முறை பிரவேசிக்க முடியும். பாருங்க, இந்த ஏதேன் தோட்டத்துல பிரவேசிக்க கூடாதபடிக்கு கேருபீன்கள் வைக்கப்பட்டதோ, அதே போல மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பாவம் பிரவேசிக்க கூடாதபடிக்கு திரைச்சீலையில கேருபீன்கள் வைக்கப்பட்டன. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் சிலுவையில தம் உயிரை விட்ட போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை 2ஆக பிரித்தது. இது வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு. இது 3 சுவிசேஷத்துல மாத்திரம் தான் எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு பாத்தீங்கன்னா 27:51 எழுதப்பட்டிருக்கு. அதாவது இயேசுவானவர் சிலுவையில தன் உயிரை விட்ட போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை 2ஆக பிரித்தது. யோவான் இதை குறித்து எழுதவே இல்லை. இந்த திரைச்சீலை பிரித்ததை குறித்து யோவான் எழுதவே இல்லை. ஏன் எழுதல? இதை யாராவது சொல்ல முடியுமா? ஏன் யோவான் மாத்திரம் எழுதல? ஏன் மத்தேயுல எழுதப்பட்டிருக்கு, மார்க்ல எழுதப்பட்டிருக்கு? திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை ஏன் 2ஆக பிரித்தது? அது யாரா சும்மா ஜெனரலா இல்ல நான் என்னோட கேள்வி என்ன, யோவான் மாத்திரம் எழுதல, மத்தேயு எழுதப்பட்டு, மார்க் எழுதிருக்காங்க, லூக்கா எழுதிருக்காங்க, யோவான் மாத்திரம் எழுதல. இது ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன் இல்ல. ஏன்னா அவர் அந்த நேரத்துல எங்க இருந்தாரு? அதாவது சிலுவையில இருந்தாரு. ஆனா அதை பார்க்கல. இந்த யோவான் பாத்தீங்கன்னா அவர் எதை பார்க்கிறாரோ அதை மாத்திரம் தான் எழுதி வைக்கிறார். எதை இயேசுவானவர் சொன்னாரோ அதை மாத்திரம் தான் எழுதி, அதாவது இதுல அதாவது மத்தவங்க சொன்னதை அவர் எழுதுறது மாதிரி தெரியல. அவர் அந்த நேரத்துல எங்க இருந்தாருன்னா சிலுவைக்கு அருகில அங்க இருந்தார். அவர் உயிர் விட்ட போது அவர் சிலுவைக்கு அருகில இருக்காரு. இங்க ஆனா தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக 2ஆக பிரித்தது என்று நாம் மற்ற 3 சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு. நாம போய் பார்த்திருக்கலாம் ஒருவேளை. ஆனா இவர் மாத்திரம் எழுதல. பாருங்க, இந்த திரைச்சீலை, இந்த ஜூவிஸ் அதாவது ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ்ல இந்த திரைச்சீலை குறித்து என்ன, அந்த வெயில் குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு என்றால், அதாவது ஏரோது கட்டின 2வது தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை, ஏரோது கட்டின 2வது தேவாலயம், அதாவது அந்த இயேசு வாழ்ந்த போது அது ஏரோது கட்டின 2வது தேவாலயம். ஏனென்றால் 1வது தேவாலயம் சாலமோன் கட்டினது. அப்புறம் அதற்கு பின்பாக பார்வோன், பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் வந்து அக்னியினால சுட்டரிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் செருபாபேல் அந்த எருசலேம் தேவாலயத்தை புதுப்பித்தான். அதுக்கப்புறம் எஸ்ரா, நெகேமியா அந்த அலங்கத்தை, எருசலேம் அலங்கத்தை எடுத்து கட்டினார்கள். அப்புறம் மறுபடியும் கொடுத்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது தேவாலயத்தை ஏதோது புதுப்பித்து கொஞ்சம் நல்லா விஸ்தாரமாக்கி விரிவாக்க செய்தது. அதாவது புதுப்பித்தா நல்லா விஸ்தாரமாக்கினா, அதாவது இயேசுவானவர் வாழ்ந்த அந்த நாட்கள்ல அது அந்த தேவாலயம் ஏதோது நாள் புதுப்பிக்கப்பட்ட ஒரு தேவாலயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 70வது நூற்றாண்டுல ரோமர்கள்
முழுவதுமாக அந்த தேவாலயத்தை அழித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் தேவாலயம் கட்டப்படவே இல்லை, இதுவரையும் கட்டப்படல. அப்ப 70 நாட்கள்ல இருந்த அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை பாருங்க. அந்த திரைச்சீலை அதாவது அதனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா அதனுடைய உயரம் 60 அடியா. அதனுடைய உயரம் வந்து 60 அடி, அதனுடைய அகலம் வந்து 30 அடி, அகலம் 30 அடி. அதனுடைய திக்னஸ் பாத்தீங்கன்னா அதனுடைய தடிப்பு திக்னஸ் பாத்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் ஆகும், அதாவது 10 சென்டிமீட்டர். அதோட வெயிட் எவ்வளவு இருக்கு யாராவது சொல்லுங்க. ஒரு தோராயமா அதோட வெயிட் எவ்வளவு இருக்கலாம்? அந்த திரைச்சீலையோட வெயிட் 15 kg. திக்னஸ் இவ்வளவு திக்னஸ் 60 அடி 35 கிலோ. நான் சொன்னா உங்களுக்கு அப்படியே மறந்து போயிருங்க. அதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 60,000 பவுண்ட்ஸ், அதாவது 60,000 பவுண்ட்ஸ் அப்படின்னா 18 to 27 tons, அதாவது 27,000 கிலோவா, 27,000 kg. 18,000 இருந்து 27,000 கிலோ, 27,000 கிலோ, 27,000 கிராம் கிடையாது, 27,000 கிலோ. அது அதோட வெயிட், அந்த திரைச்சீலையோட வெயிட். அப்ப அத வந்து 300 பேர் சேர்ந்து தான் தூக்க முடியுமாங்க. நம்ம பாத்துக்கலாம். திரைச்சீலை வந்து அந்த இயேசு வாழ்ந்த நாட்கள்ல ஏரோது கட்டின அந்த ஆலயத்துடைய திரைச்சீலை 300 ஆசாரியர்கள் சேர்ந்து அதை நிப்பாட்டுவாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் பண்ணவே முடியாதான். அப்ப இத பாருங்க, இது 4 விதமான நூல் ஏற்கனவே நம்ம அதாவது அதனால செய்யப்பட்டிருக்குமா. இளநீல நூல், சிவப்பு நூல், ரத்தாம்பர நூல், மெல்லிய மஞ்சள். இது வச்சுதான் திக்னஸ் அப்படியே ரொம்ப தடித்து இருக்கும் பாருங்க. எனவே இந்த திரைச்சீலை மேலிருந்து கீழே கிழிந்தது என்றால் அதாவது மனிதனால சாத்தியமே இல்லை. இது மனிதனால மேலிருந்து கீழே கிழிக்க முடியும் அப்படி என்றால் மனிதனால ஒருபோது சாத்தியம் இல்லை. 300 பேர் எடுத்து கிழிக்கிறது என்றால் ஒரு சாத்தியம் இல்லாத காரியம். தேவன் ஒருவரை தவிர இந்த திரைச்சீலையை கிழிவது அதாவது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். இந்த காரியம் தேவன் செய்த ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. பாருங்க, இயேசு வாழ்ந்த நாட்கள்ல ஒரு யூதர் தான் எழுதின புத்தகத்துல இப்படி எழுதியிருக்கிறார். அதாவது அவர் பார்த்ததாக இயேசு வாழ்ந்த நாட்கள்ல ஒரு யூதர் தன்னுடைய புத்தகத்துல அதாவது எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், மின்னல் போன்ற ஒரு பட்டயம் வந்து அந்த திரைச்சீலையை மேல் தொடங்கி கீழ் வரை கிழித்தனார். அதாவது மின்னல் போன்ற ஒரு பட்டயம். ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த சுடர்வெளி பட்டயம் தான் இந்த திரைச்சீலையை கிழித்தது என்று வேதத்துல ஆதாரம் இல்லை. இதுக்கு வேதத்துல ஆதாரம் இல்லை. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள், அந்த சுடர்வெளி பட்டயம் தான் இந்த திரைச்சீலையை 2ஆக கிழித்திருக்கலாம் என்று விசுவாசிக்கிறார்கள், அவர்கள் நம்புகிறார்கள். ஏன்னா மனிதனால அது கூடாது. இப்ப அந்த திரைச்சீலை கேள்வி இருக்கிறது. இப்ப அந்த சுடர்வெளி பட்டயம் வந்து அந்த திரைச்சீலையை கிழித்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் விசுவாசிக்கிறார்கள். பாருங்க, சிலுவையில் இயேசு அந்த மரித்த தருணத்துல என்ன நடந்தது என்றால், தடையாக இருந்த திரைச்சீலையை தேவன் தாமே 2ஆக கிழித்தார். மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழித்தார். அதனால பாவத்தினால் மூடப்பட்ட வழியை, அதாவது ஏதேன் தோட்டத்துல பாவத்தினால் மூடப்பட்ட வழியை, கேள்வியின் சுடர்வெளி பட்டயத்தை கொண்டு பாவத்தினால் மூடப்பட்ட வழியை இயேசு மூலம் மீண்டும் திறக்கப்பட்டது. சுடர்வெளி பட்டயத்தின் மூலமாக திறக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறார்கள். அடுத்ததாக பாருங்க, நித்திய ஜீவனுக்கான நுழைவு வாயிலை கிறிஸ்து மறுபடியும் திறந்தார். அதாவது அடைபட்டது அந்த நித்திய ஜீவனுக்கான நுழைவு வாயிலை கிறிஸ்து மறுபடியும் திறந்தார். இது எப்படி நடந்தது? எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இது எப்படி நடந்தது என்றால், சிலுவையில் அறையப்பட்ட மரித்த இயேசு மூலமாக இது நடந்தது.
அந்த சிலுவை மரித்த இடம், சிலுவை அதாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் எங்க இருந்தது என்றால் தோட்டத்தில் இருந்தது. தேவன் சுடரொளி பட்டயத்தால் திரைச்சிலையை இரண்டாக கிழித்தார் என்று வேதம் கூறவில்லை. ஆனால் ஏதேன் தோட்டத்துல சுடரொளி பட்டயத்தின் மூலம் சுடரொளி பட்டயத்தை கொண்டு மூடிய அந்த வழியை சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் இருந்த தோட்டத்தின் மூலம் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை இரண்டாக தேவன் திறந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மூடப்பட்ட தோட்டத்தை திறக்கும்படியாக தோட்டக்காரராக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தோட்டக்காரராக தம்மை வெளிப்படுத்தினார். அதாவது அந்த மூடப்பட்ட தோட்டத்தை திறக்க வேண்டும், தோட்டத்தை திறக்க வேண்டும், தோட்டக்காரர் தேவை. இப்ப ஒரு தோட்டம்னா ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தோட்டக்காரர் இருப்பாங்க, அவங்க தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அப்ப அந்த மூடப்பட்ட தோட்டத்தை திறக்க வேண்டும் என்றால் ஒரு தோட்டக்காரர் தேவை. அவர் தோட்டக்காரராக மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு முதலாவதாக மகதலேனா மரியாளுக்கு தோட்டக்காரராக தம்மை வெளிப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படியானால் மகதலேனா மரியாள் இயேசுவை தோட்டக்காரர் என்று நினைத்தது தவறா என்ற கேள்வி வரும். அப்ப தோட்டக்காரர் என்று நினைத்தது தவறா? வேதம் தவறு என்று சொல்லவில்லை. இது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு. மகதலேனா மரியாளுக்கு அல்ல, நமக்கு இது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடாக இருக்கிறது. அது என்ன வெளிப்பாடு என்றால், இயேசு இரண்டாம் மாதமாக எழுந்தார். கல்லறை தோட்டம் புதிய ஏதேன் தோட்டத்தின் ஆரம்பமாக இருந்தது. தோட்டக்காரனுடைய உருவம் புதிய படைப்பின் ஒரு சிம்பலாக, ஒரு குறியீடாக இருந்தது. ஆதாம் இழந்ததை இயேசு மீட்டெடுக்கிறார். பிதா திராட்சை தோட்டக்காரர், குமாரன் இயேசு உண்மையான தோட்டக்காரராக வெளிப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. பாருங்க, ஏதேன் தோட்டத்துல தோட்டக்காரராகிய ஆதாம் தான் வீழ்ந்தது. கல்லறை தோட்டத்துல தோட்டக்காரராகிய இயேசுவால் வழி திறந்தது. இதை குறித்து இப்பொழுது தியானிப்போம். அதாவது ஏதேன் தோட்டத்துல தோட்டக்காரராகிய ஆதாமால் வழி மூடினது. அது ஆதாம் செய்ததால் அந்த ஏதேன் தோட்டத்துல வழி மூடிட்டாங்க. கல்லறை தோட்டத்துல தோட்டக்காரராகிய இயேசுவால் வழி திறந்தது. என்னென்ன வழி திறந்தது என்று நாம சற்று தியானிப்போம். அதாவது முதல் தோட்டக்காரனாகிய ஆதாம் ஏதேன் தோட்டத்துல எதை இழந்தார்? இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கல்லறை தோட்டத்துல தோட்டக்காரராகிய வெளிப்பட்டதன் மூலம் எதை மீட்டார்? இதை குறித்து நாம சற்று விரிவாக தியானிப்போம். முதல் காரியம் பாருங்க, அதாவது அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாம் தோட்டக்காரராகிய ஆதாம் வழி மூடினது எதனால? முதல் காரியம் தேவனோடு உள்ள உறவு. முதல் காரியம் தேவனோடு உள்ள உறவு. ஆதாம் பாருங்க, தேவனோடு உள்ள உறவை இழந்தான். பாவத்தினால் அந்த வழி மூடப்பட்டது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8-10. பாவத்தினால பாருங்க, தேவனோடு உள்ள உறவை இழந்தான். அதாவது பாவத்தினால் அந்த வழி மூடப்பட்டது. பாவத்தினால் ஒளிந்து கொண்டான், உறவை துண்டித்தார். அதனால் தோட்டத்தின் வழி மூடப்பட்டது. தேவனோடு உள்ள உறவு அதை இழந்து விட்டான். பாவம் செய்ததுனால பாருங்க தோட்டத்தின் வழி மூடப்பட்டு விட்டது. பாருங்க, இயேசு என்ன செய்தார் என்றால், அதாவது தேவனோடு இழந்த உறவை மீட்டார். ஆதாம் என்னென்ன இழந்தானோ இயேசுவானவர் அதை மீட்டார், இழந்த உறவை மீட்டார். நமக்கும் பிதாவுக்கும் இடையே அதாவது துண்டிக்கப்பட்ட வழியை இயேசுவானவர் திறந்தார். அதாவது பாவம் செய்ததுனால அந்த வழி மூடப்பட்டது, தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. நமக்கும் பிதாவுக்கும் இடையே அந்த துண்டிக்கப்பட்ட வழியை இயேசுவானவர் அந்த தோட்டத்துல தோட்டக்காரனாகி தோன்றது நிமித்தமாக அதை திறந்தார். யோவான் 20வது அதிகாரம் 16
யோவான் 20:16-17. இயேசு அவரை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா? இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கோ உங்கள் பிதாவினிடத்திற்கோ என் தேவனிடத்திற்கோ உங்கள் தேவனிடத்திற்கோ. பாருங்க, அதாவது அந்த தேவனோடு உள்ள உறவு, பிதாவுக்கு நமக்கும் இடையே துண்டிக்கப்பட்ட அந்த வழியை இயேசுவானவர் திறக்கிறார். எப்படி என்றால், அதாவது கல்லறை தோட்டத்துல தோட்டக்காரராகிய வெளிப்பட்டதன் மூலம் அந்த வழியை, தேவனோடு உள்ள உறவை, அதாவது அந்த துண்டிக்கப்பட்டுள்ள அந்த வழியை இயேசுவானவர் திறக்கிறார். இரண்டாவது பாருங்க, தேவனோடு வாழ்வது. பாருங்க, ஆதாம் தேவனோடு நித்திய காலமாய் வாழ்வதை இழந்தான். முதல் தேவனோடு உள்ள உறவை இழந்தான். இரண்டாவது தேவனோடு நித்திய காலமாய் வாழ்வதை இழந்தான். ஜீவ வெளிச்சத்திற்கு போகும்படி மூடப்பட்டு விட்டது. ட்ரீ ஆஃப் லைஃப், நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற ட்ரீ ஆஃப் லைஃப், அதாவது ஜீவ வெளிச்சத்திற்கு போகும்படி மூடப்பட்டு விட்டது. ஆதியாகமம் 3:22-24. ஆதியாகமம் 3. தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மை ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவர் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து அவர் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்னைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய, பாருங்க, அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழி மூடப்பட்டு விட்டது. அதாவது நித்திய காலமாய் வாழ்வது, தேவனோடு எப்போது வாழ வேண்டும், அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழி மூடப்பட்டது. ஏனென்றால் ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததினால் சாபத்தை பெற்றுக் கொண்டான். பாருங்க, அவன் சாபத்தோடு கூட ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து பாவிகளாய் நித்திய காலமாய் வாழாதபடிக்கு. இப்ப பாருங்க, அந்த தோட்டத்துல 2 கனி இருந்தது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, அது சாப்பிட்டா சாபம். அடுத்தது பாருங்க, ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம்னா எப்பொழுதும் அவனுக்கு சாவே வராது, நித்திய காலமாய் இருக்கும்படியாக. அப்ப அவன் புசித்தது நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்துட்டான். அப்ப இன்னொரு கனியை புசித்து சாபத்தினாலேயே அவன் அந்த தோட்டத்துல அல்லது சாபத்தினாலே வாழாதபடிக்கு, அவனை அதை புசிக்க கூடாதபடிக்கு, அதை சேர்த்து பறித்து புசித்துருவான்னு சொல்லி அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனை துரத்தி விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால ஜீவ விருட்சத்துக்கு போகும்படி மூடப்பட்டது. தேவனோடு நித்திய காலமாய் வாழும்படி மூடப்பட்டு விட்டது. பாருங்க, இயேசுவானவர் பாருங்க, தேவனோடு நித்திய காலமாய் வாழும் பாக்கியத்தை மறுபடியும் கொடுத்தார். அது மூடப்பட்ட ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை இயேசுவானவர் திறந்தார். வெளிப்படுத்தல் 2:2. வெளிப்படுத்தல் 2:2. இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வெளிப்படுத்தல் 2:2. வெளிப்படுத்தல் 22:2. ஜீவ விருட்சம் இருந்தது. பாருங்க, பரலோக தோட்டத்துல ஜீவ விருட்சம் இருந்தது. தேவனோடு நித்திய காலமாய் வாழும் பாக்கியத்தை இயேசுவானவர் மறுபடியும் நமக்கு கொடுத்தார். அதாவது மூடப்பட்டிருந்த ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை இயேசுவானவர் திறந்தார். யோவான் 11:25 எழுதப்பட்டிருக்கு, வாசிக்க வேண்டாம். பாருங்க, இரண்டாவது என்னன்னா, தேவனோடு, அதாவது நித்திய காலமாய் வாழும்படி அந்த ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழி மூடப்பட்டது. ஆனால் இயேசுவானவர் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை திறந்தார். மூன்றாவது பாருங்க, சாபம். அதாவது அவர் சாபத்தை ஏதேன் தோட்டத்துல தோட்டக்காரனாய் ஆதாம் இழந்தது என்னன்னா சாபம். அதாவது சாபத்தை இந்த பூமியில கொண்டு வந்தான். அருமையான தேவன் ஏதேன் தோட்டத்துல அவன் அதாவது சாபத்தை கொண்டு வந்து விட்டான்.
ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, அதாவது பூமியில் உள்ள சகலத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. அவனது தோல்வியினால் பாருங்க சாபம் வந்து விட்டது. தேவனானவர் சாபத்தை போட்டு விட்டார். அது நிமித்தம் சகலத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தின் வழி மூடப்பட்டது. அதாவது சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த வழி, அதாவது இப்ப ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் ஏற்றுக்கொண்டு துரத்தி விட்டார். துரத்தி விட்டு நிமித்தமாக சகலத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளக்கூடிய அந்த வழி மூடப்பட்டு விட்டது. அதாவது ஆண்டு கொள்ளக்கூடிய அந்த வழி மூடப்பட்டு விட்டு சாபத்தை அவன் கொண்டு வந்தார் பூமியில. ஆனா இயேசுவானவர் அந்த சாபத்தை நீக்கினார். இயேசுவானவர் எதை மீட்டெடுத்தார்? சாபத்தை மீட்டெடுத்தார். இயேசுவின் சீஷர்களாக மாறி பாருங்க, ஞானஸ்நானம் பெறுவதன் மூலம் அந்த சாபம் நீக்கப்பட்டது. இந்த உலகத்தில் முடிவடைந்தோம் சகலத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடிய வழி திறக்கப்பட்டது. எப்பொழுது என்றால் இயேசுவின் சீஷர்களாக மாறி ஞானஸ்நானம் பெற்று அந்த ஞானஸ்நானம் பெறுவதன் மூலம் அந்த சாபம் நீக்கப்பட்டது. மத்தேயு 28:19-20. மத்தேயு 28:19-20. மத்தேயு 28:19-20. அவர் நியாயமும் இல்ல, மத்தேயு 28:19-20. ஆகியால் ஆ. நீங்கள் புறப்பட்டு போய் ஆ. சகல ஜாதிகளையும் சகல ஜாதிகளை சீசராகி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே ஆ. அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, ஆ. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசப்பட்டேன். பாருங்க, நீங்க புறப்பட்டு போய் சகல சீசர்களையும் சகல ஜாதிகளை சீசராகி பாருங்க, இந்த உலகத்தில் முடிவடைந்தோம் சகலத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அந்த வழி. நீங்க போ, அந்த உலகத்தை முடிவடைந்து போங்க, எல்லாத்தையும் சீசராக்குங்க, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க அப்படி என்று அந்த வழியை இயேசுவானவர் திறந்து விட்டார். நான்காவது காரியம் பாருங்க, ரட்சிப்பு. ஆதாம் ஏதேன் தோட்டத்தை காக்க தவறின நிமித்தமாக ரட்சிப்பை இழந்தான். ரட்சிப்பின் வழி மூடப்பட்டு விட்டது. அவன் ரட்சிப்பை இழந்தான். ஏனென்றால் தோட்டத்தை காக்கும்படியாக தேவன் வைத்தார். அதை காக்க தவறின நிமித்தமாக அவன் ரட்சிப்பை இழந்தான். அந்த ரட்சிப்பின் வழி மூடப்பட்டு விட்டது. தவறு நடக்கும் போது அவன் ரொம்ப அமைதியாக இருந்து விட்டான். அதாவது ஏவாள் அந்த கனியை பறித்து புசித்தால் புருஷனுக்கு கொடுக்கும் போது அவனும் வாங்கி அவன் ரொம்ப தவறு நடக்குது அந்த இடத்துல. அதாவது புசிக்க கூடாதுன்னு தேவன் சொல்லிவிட்டார். புசித்து அவன் பறித்து விட்டால், அதாவது புசித்து விட்டால், பறித்து புசித்து விட்டால், அவன் புசித்தது மாத்திரமல்ல புருஷனுக்கு கொடுத்தால் அவன் அப்பொழுது சொல்லியிருக்கணும் தவறு நடக்குது, நம்ம பண்ணக்கூடாது என்று. ஆனால் தவறு நடக்கும் போது ரொம்ப அமைதியாக இருந்து விட்டான். அதனால அந்த தோட்டத்தை காக்க தவறிவிட்டான். அந்த ரட்சிப்பை காக்க தவறின நிமித்தமாக ரட்சிப்பை இழந்து விட்டான். ஓசியா 6:7 எழுதப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் பாருங்க, சிலுவையில் அறையப்படும் வரை நம்முடைய ரட்சிப்பை காத்தார். சிலுவையில் அறையப்படும் வரை கல்லறை தோட்டத்துல நம்முடைய ரட்சிப்பின் வழியை இயேசுவானவர் திறந்தார். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் காக்க தவறினதை கல்லறை தோட்டத்துல இயேசு அதாவது காத்து வெற்றி பெற்று ரட்சிப்பின் வழியை அவர் திறந்து விட்டு விட்டார். யோவான் 17:12 எழுதப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு உள்ள உறவை இழந்தால், நித்தியமாக வாழக்கூடிய அந்த வாழ்வை இழந்தால், சாபத்தை இந்த பூமியில கொண்டு வந்தார், ஏதேன் தோட்டத்தை காக்க தவறிவிட்டார். அடுத்தது ஆதாமால் மரணத்தை கொண்டு வந்தார். அதாவது ஒரே மனிதன் மூலமாக பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது. பாவத்தினால மரணம் வந்தது. ஆதாம் மூலம் அந்த பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது. ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் பாருங்க, ஒரே மனிதனால பாவம் வந்தது.
ஆனால் ரட்சிப்பும் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவனை கொடுக்கிற வழி மூடப்பட்டது. அதாவது மரணத்தை கொண்டு வந்தார். அந்த மரணத்தை கொண்டு வந்த நிமித்தமாக, அவனால மரணம் வந்தது நிமித்தமாக நித்திய ஜீவனை கொடுக்கிற வழி மூடப்பட்டு விட்டது. இயேசுவானவர் அந்த வழியை பார்க்க அந்த வழியை திறந்து விட்டார். புது வாழ்வை கொடுத்தார். அதாவது உயிர்த்தெழுதலை ஜீவனையும் இயேசு கொடுக்கிறார். இயேசுவால் பாருங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது. நித்திய ஜீவனை கொடுக்கிற வழி திறக்கப்பட்டு விட்டது. மரணத்தை வென்று ஜீவனை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் மரணத்தை கொண்டு வந்தான். நித்திய ஜீவனை கொடுக்கிற வழி மூடப்பட்டது ஆதாமால். ஆனால் இயேசுவால் நித்திய ஜீவனை கொடுக்கிற வழி திறக்கப்பட்டது. பாருங்க, கல்லறை தோட்டத்துல இயேசுவானவர் தோட்டக்காரராக வெளிப்பட்டதன் மூலம் என்னென்ன வழிகள் திறந்தது என்றால், ஏதேன் தோட்டத்துல மூடப்பட்ட வழி என்னென்ன, கல்லறை தோட்டத்துல இயேசுவானவர் தோட்டக்காரராக தோன்றியது நிமித்தம் என்னென்ன வழிகள் திறந்தது என்றால், நமக்கும் பிதாவுக்கும் இடையே துண்டிக்கப்பட்ட வழியை தேவன் திறந்தார். தேவனோடு கூட அதாவது இழந்த உறவை மறுபடியும் மீட்டார். ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை இயேசுவானவர் திறந்தார். தேவனோடு நித்திய காலமாய் வாழும்படியாக உலகத்தின் முடிவு வரையும் சகலத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடிய வழியை திறந்தார். அது மூலம் சாபங்கள் நீக்கப்பட்டதன் மூலம் நாங்கள் ரட்சிப்பின் வழியை திறந்தார். நம்மை தோட்டத்தில் வைத்து பாதுகாக்கும்படியாக காக்கும்படியாக ரட்சிப்பின் வழியை திறந்தார். நித்திய ஜீவனை கொடுக்கிற வழியை திறந்தார். அதாவது உயிர்த்தெழுதலையும் ஜீவனையும் கொடுக்கும்படியாக நித்திய ஜீவனை கொடுக்கும் வழியை திறந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே கல்லறை தோட்டத்துல இயேசு மரணத்தை வென்றார். தோட்டத்தில் இருந்து உயிர் தெழுந்தார். ஆதாம் இழந்த ஏதேனை மறுபடியும் மீட்டார். புதிய படைப்பை தொடங்கினார். ஏதேனை, புதிய ஏதேனை அவர் ஸ்தாபித்தார். வெளிப்படுத்துதல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட அந்த புதிய ஏதேன் பாருங்க, அங்க ஜீவன் இருந்தது, ஜீவ மரம் இருந்தது, கனிகள் இருந்தது, மருத்துவம் இருந்தது, நித்திய தோட்டம் ஆகிய எல்லாம் காணப்பட்டன. எனவே புதிய ஏதேனில் அதாவது தேவனோடு எப்பொழுதும் உறவாட முடியும், தேவனோடு நித்திய காலமாய் வாழ முடியும், ஒரு சாபமும் இருக்காது, பாதுகாப்பாக வாழ முடியும், நித்திய ஜீவன் உண்டாகும். அந்த புதிய ஏதேன்ல பாருங்க, அந்த புதிய நாம அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த புதிய ஏதேன்ல தேவனோடு எப்பொழுது உறவாட முடியும், தேவனோடு நித்திய காலமாய் நாம வாழ முடியும். அங்க ஒரு சாபமும் இருக்காது, பாதுகாப்பாக வாழ முடியும், நித்திய ஜீவன் உண்டாகும். இயேசுவானவர் மகதலேனா மரியாளுக்கு வெளிப்பட்டது போல நமக்கும் இந்த நாட்கள்ல இயேசுவானவர் வெளிப்படுவாராக. அப்போஸ்தலர் யோவானுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடு கிடைப்பது போல நமக்கும் ஆவிக்குரிய வெளிப்பாடு கிடைக்கும்படி நாம ஜெபிப்போமாக. ஏனென்றால் இயேசுவுக்கு அன்பாய் இருக்கிற சீஷன், நாம அன்பாய் இயேசுவுக்கு காணப்பட்டால் நமக்கு அப்போஸ்தலர் யோவானுக்கு எப்படி வெளிப்பட்டாரோ, சத்தியத்தை வெளிப்படுத்தினாரோ, அதுபோல நமக்கும் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நாம பார்க்க நாம எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். அந்த இயேசுவானவர் தோட்டக்காரராக கல்லறை தோட்டத்தில் தோன்றிய நிமித்தமாக இந்த நாட்கள்ல நாம் எல்லாவற்றையும் என்னென்ன ஆதாம் இழந்தாலோ அவை எல்லாவற்றையும் இயேசு மூலமாக இந்த நாட்கள்ல நாம பெற்றுக்கொண்டோம். அந்த வழி, அந்த பிதாவுக்கு அதை துண்டிக்கப்பட்ட வழி திறந்தது. ஜீவ விருட்சத்துக்கு வழியை திறந்து விட்டார். ஆண்டு கொள்ளக்கூடிய வழியை கொடுத்தார், திறந்து விட்டார். ரட்சிப்பின் வழியை திறந்தார். நித்திய ஜீவனை கொடுக்கிற வழியை திறந்தார். இதை நாம கடைசி வரை பாதுகாக்கப்படுவோமாக. புதிய ஏதேன்ல நாம காணப்பட வேண்டாம், காணப்பட்டு தேவனோடு எப்பொழுதும் உறவாட வேண்டாம், தேவனோடு நித்திய காலமாய் வாழ வேண்டாம். ஒரு சாபம், அதாவது நமக்குள்ள ஒரு சாபம் இருக்காது, பாதுகாப்பாக வாழ முடியும், நித்திய ஜீவன் அந்த இடத்துல உண்டாக்கும். ஆகவே நாம புதிய ஏதேன் தோட்டத்துல, அதாவது இயேசுவானவர் கல்லறை தோட்டத்துல தோன்றி தோட்டக்காரர்களாக தோன்றி நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்க இது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு. இது ஏதோ எதேச்சையாக அல்லது தற்செயலாக நடந்த காரியம் அல்ல. ஆவிக்குரிய பார்வையில பார்த்தா அப்போஸ்தலர் யோவான் எழுதினார். இந்த ஆழமான சத்தியத்தின்படி பார்த்தா திட்டமிட்ட ஆவிக்குரிய வெளிப்பாடு.
வெளிப்பாடு பக்கத்துல மாதிரியா இருக்கல்ல. இந்த வெளிப்பாடு யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு தெய்வீக வெளிப்பாடாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதை நாம கடைசி வரை இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படித்து நாம புதிய ஏரியில் நாம பிரவேசிப்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.